गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். செவ்வாய்க்கிழமை நவம்பர் மாதம் 18ஆம் தேதி ஜெயவருஷம் கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். காலை 9:20 முதல். திதி தேய்பிறை ஏகாதசி திதி.
யோகம் அமிர்த சித்த யோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். நாள் முழுவதும் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. இன்று ஏகாதசி விரதம். ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, கன்னியில் சந்திரன் ராகு, துலாமில் சனி புதன், விருச்சிகத்தில் சூரியன் சுக்கிரன், தனுசில் செவ்வாய், மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை பெற்றிருக்கின்ற ஒரு நாள். ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய வாய்ப்புள்ளது. ராசி அதிபதி வலுவான நிலையிலே 9ஆம் இடத்தில் குருவின் வீட்டிலே அமர்ந்திருக்கிறது. தொழில் தொடர்பான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உத்தியோகத்திலே பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகச் சிறப்பாக இருக்கிறது. 5 குடைய சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதிக்கு குரு பார்வை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. குருவிற்கு 5ஆம் இடத்திலே சூரியன் இருக்கின்ற காரணத்தினால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். தொழிலுக்கு தேவையான பணம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி வலுவாக 7ஆம் இடத்திலே அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். 5ஆம் இடத்திலே சந்திரன் ராகுவோடு இணைந்து மிகச் சிறப்பான நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம். இன்றைய நாளிலே நீங்கள் சில நல்ல தகவல்களை பெறுவீர்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஆரோக்கியத்தில் உள்ள குறைபாடுகள் எல்லாம் நீங்கும். தொழில் தொடர்பான புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அளிக்கும். இடமாற்றம் ஒரு சிலருக்கு நிகழும். பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் ஒரு மிகச்சிறந்த நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். புதனின் வீடாகிய மிதுனத்தில் பிறந்த உங்களுக்கு புதனின் மற்றொரு வீடாகிய கன்னியிலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்நாளிலே உண்டு. தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி ஆகிய 2ம் கேந்திரங்களிலே அமைந்திருக்கின்ற காரணத்தினால் தன லாபத்திற்கான வாய்ப்புள்ளது. ஆகவே சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே திருப்திகரமான ஒரு வருமானம் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் மட்டுமின்றி குடும்ப உறவுகளிடையே ஏற்பட்டிருந்த விரிசல்களெல்லாம் சரியாகி மீண்டும் நல்லிணக்கம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராகுவோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். மிகச் சிறப்பான நிலையிலே ராசிக்கு 5ஆம் இடத்திலே சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்றன. குரு பார்வையிலே 5ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமண முயற்சிகள் கைகூடும். மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் நடைபெறும் மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசி அதிபதி சூரியனுக்கு குரு பார்வை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் 5ஆம் இடமாகிய தனுசிலே அமர்ந்திருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நாள் என்று நாளை சொல்லலாம். தொழில் தொடர்பான உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழிலில் உள்ள தடைகள் எல்லாம் நீங்கும். தொழில் ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதிக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே தொழிலை நன்கு விரிவுபடுத்துவதற்கு உகந்த ஒரு நேரம் இது.
அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு மிகச் சிறப்பாக இருக்கிறது. வீடு மனை நிலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் சரியாகிவிடும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடமாகிய துலாமிலே உச்சம் பெற்ற சனியோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. ராசியில் சந்திரன் இருக்கின்ற ஒரு நாள், ராசியை சந்திரன் கடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நேரம் என்பதால் இப்பொழுது நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிலே அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சுய தொழில் செய்கின்றவர்கள் மகத்தான முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். இனிப்பான சம்பவங்கள் நடைபெறும் ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடியும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. துலா ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியனோடு இணைந்து குருவால் பார்க்கப்படுகிறது. ஆரோக்கியத்தில் உள்ள குறைபாடுகள் அனைத்தும் முற்றிலுமாக நீங்கிவிடும். தேக ஆரோக்கியத்தில் கணிசமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். எனினும் நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற ஒரு நாள் என்று நாளை சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிலே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 5ஆம் அதிபதியாகிய சனி ராசியிலே உச்சம் பெற்றிருக்கிறது. இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் சனி உச்சமாக இருக்கிறது. அதன் பிறகு சனி நகர்ந்து 2ஆம் இடம் சென்று விடப் போகிறது. ஆகவே இந்த மாதம் முடிவதற்குள்ளாக, இந்த தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை, குரு பார்வை. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. ராசி அதிபதி 2ஆம் இடத்திலே அமைந்திருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாள் என்று நாளை சொல்லலாம். உங்களது தொழில் தொடர்பான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் அல்லது சுய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அதிலே குறிப்பிடத்தக்க நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். உங்களது திறமைகளுக்கு கிடைக்க வேண்டிய உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அலுவலகத்திலே நீங்கள் செய்யும் வேலைகளை அனைவரும் பாராட்டுவார்கள். உயரதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை. 5க்குடைய செவ்வாய் ராசியிலே அமைந்திருக்கிறது. பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். திருமணமாகியும் இன்னும் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது புத்திர சந்தானம் உற்பத்தியாகும் நேரம். நல்ல தகவல் வந்து சேரும். நன்மைகள் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இல்லறம் நல்லறமாக நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே 7க்குடைய சந்திரன் ராகுவோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமணம் ஆன தம்பதியருக்கு இல்லறம் மகிழ்ச்சிகரமாக நடைபெறுகின்ற ஒரு நாள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் குரு பார்வையிலே 11ஆம் இடத்திற்கு குரு பார்வை, ராசிக்கு குரு பார்வை, 3ஆம் இடத்திற்கும் குரு பார்வை. 11ஆம் இடத்திலே இருக்கும் சூரியன் சுக்கிரனை குரு பார்த்து கொண்டிருப்பதால் உங்களது பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். கும்பராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். அன்றாட கடமைகளை மட்டும் செய்து வரவும், பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை தவிர்த்து விடவும், சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி யாருடனும் விவாதிக்க வேண்டாம். உங்களுடைய கடமைகளை, உங்களுடைய வேலைகளை மட்டும் செய்து வாருங்கள். ஆரோக்கியத்திலும் சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டும். பயணம் மேற்கொள்ளும் பொழுது விலை மதிக்கத்தக்க விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் கையில் எடுத்து செல்ல வேண்டாம். பயணங்களின் பொழுது மிக கவனமாக இருக்கவும்.
மீன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையிலே இருக்கின்றன. ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. 5க்குடைய சந்திரன் 7ஆம் இடத்திலே ராகுவோடு இணைந்திருக்கிறது. 2-9க்குடைய செவ்வாய் 10ஆம் இடத்திலே மிக வலுவான நிலையிலே அமைந்திருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை பார்ப்பீர்கள். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் புதன்கிழமை பிரதோஷம். கார்த்திகை மாதத்திலே வருகின்ற தேய்பிறை பிரதோஷம் நாளைய தினம் புதன்கிழமை. நாளை மாலை பிரதோஷ வழிபாடு செய்ய வேண்டும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே தேவார பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை பார்ப்போம். ஓம் நம சிவாய. பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் தேவார பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் நிகழ்ச்சியினை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இப்பொழுது நடுநாட்டு தலங்களை வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே இன்றைய தினம் முதல் நாம் பார்க்கவிருப்பது திருவதிகை. திருவதிகை வீரட்டானம் என்று இதை சொல்வார்கள். அதிக சிறப்பு வாய்ந்த தலம் என்பதால் அதிகை என்று இதற்கு ஒரு பெயர். அதிக சிறப்பாம் இந்த தலத்திற்கு, அதனால அதிகை என்று பெயர். அதற்கு முன்பாக திரு என்னும் அடைமொழியை சேர்த்து திரு பிளஸ் அதிகை திருவதிகை என சேர்த்து சொல்கிறோம். இந்த திருவதிகை என்னும் தலம் எங்கே இருக்கிறது? பன்ருட்டி. ப்ராப்பர் பன்ருட்டியிலிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர். பன்ருட்டி ரயில் நிலையத்திலே இறங்கினால் அங்கிருந்து 4 கிலோமீட்டரிலே உள்ள சிவன் கோவிலுக்குத்தான் திருவதிகை வீரட்டானம் என்று பெயர். சிவபெருமான் வீர சாகசங்கள் புரிந்த தலங்கள் வீரட்டானம் என்று வழங்கப்படுகிறது. மொத்தம் 8 கோவில் வீரட்டானம். 8 வீரட்டானத்திலே திருவதிகை வீரட்டானமும் ஒன்று. 8 தலங்கள் என்னென்ன வீரட்டான தலங்கள்? பஞ்சலிங்க தலங்கள் எல்லாருக்கும் தெரியும். பஞ்சபூத தலங்கள். மண் திருவாரூர், நீர் திருவானைக்கா, காற்று ஸ்ரீகாளஹஸ்தி, நெருப்பு திருவண்ணாமலை, ஆகாயம் சிதம்பரம். இது பஞ்சபூத தலங்கள். அதே போல அஷ்ட வீரட்டன தலங்கள். அஷ்ட வீராட்டன தலங்கள் என்பவை 8. சிவபெருமான் வீர சாகசங்கள் புரிந்த தலங்கள் அட்ட வீரட்டன தலங்கள். அந்த 8 தலங்கள் திருக்கண்டியூர், திருக்கடவூர், திருவதிகை, வழுவூர், திருப்பரியலூர், திருக்கோவலூர், திருக்குறுக்கை, திருவிற்குடி. திருக்கண்டியூர், திருக்கடவூர், திருவதிகை, வழுவூர், திருப்பரியலூர், திருக்கோவலூர், திருக்குறுக்கை, திருவிற்குடி. இந்த 8ம் அஷ்ட வீராட்டன தலங்கள். நாம் அவசியம் கண்டு தரிசிக்க வேண்டிய சிவஸ்தலங்கள், சப்த விடங்க தலங்கள், பஞ்சபூத தலங்கள், சப்தஸ்தான ஸ்தலங்கள். சப்தஸ்தானம் வேற, சப்த விடங்கம் வேற. சப்த விடங்க தலங்கள், சப்தஸ்தான தலங்கள், பஞ்சபூத தலங்கள், அட்ட வீரட்டன தலங்கள், 7 துறைகள். இவ்வாறு ஒரு சில தொகுதிகளாக குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் என்று சொல்லலாம். அதுபோல சில தலங்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த அட்டவீரட்டன தலங்களிலே ஒன்றான திருவதிகை பன்ருட்டியிலே இருக்கிறது. திருவதிகை தலத்தை பற்றிய தகவல்களை நாம் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம். இந்த திருவதிகையின் சிறப்பு என்ன? அப்பருக்கு ஈசன் தடுத்தாள் கொண்டு அருளிய தலம். அப்பர் பெருமானை நாவுக்கரசே என்று ஈசனாகவே பெயர் சூட்டினார். நாவுக்கரசா என்று விழித்தார் ஈசன். ஈசன் திருவாய் மலர்ந்து நாவுக்கரசா என்று அழைத்த தலம். அதனால்தான் அவர் திருநாவுக்கு அரசர் என்று பெயர் பெற்றார். திருநாவுக்கரசர் புறச்சமயம் சார்ந்து விட்டார். அவருடைய மூத்த சகோதரி தமக்கையார் திலகவதி சைவத்தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். திலகவதியார் கற்பிற்சிறந்த ஒரு நங்கை, மிகச்சிறந்த ஒரு சிவனடியார். அவருக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டது. திருமணம் நிச்சயமான பிறகு திருமணம் நடப்பதற்கு முன்பாகவே அந்த நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளை இறந்து விடுகிறார். வேறு யாராவதா இருந்தாக்க வெறும் கல்யாண நிச்சயதார்த்தம் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வேற ஒரு இடத்த பார்த்து பண்ணலாமே என்று சொல்வார்கள். ஆனால் அந்த காலத்திலே அப்படி வழக்கம் இல்லை. அதனால் அவர் திருமணம் செய்து கொள்ளாமலே இருந்து சமயப்பணி செய்ய துவங்கிவிட்டார். ஆன்மீக பணியிலே இறங்கிவிட்டார். அவர்தான் திலகவதியார். திலகவதியாரின் தம்பிதான் அப்பர். அவருக்குத்தான் திருநாவுக்கரசர் என்னும் திருநாமத்தை இறைவன் சூட்டினான். அந்த திருநாவுக்கரசர் முதல் தேவாரம் பாடிய தலம் திருவதிகை.
ஞானசம்பந்த பெருமான் முதல் தேவாரம் பாடிய தலம் சீர்காழி, சுந்தரர் முதல் தேவாரம் பாடிய தலம் திருவண்ணைநல்லூர், அப்பர் முதல் தேவாரம் பாடிய தலம் திருவதிகை. ஞானசம்பந்த பெருமான் பாடிய முதல் தேவாரம் தோடுடைய செவியன், சுந்தரர் பாடிய முதல் தேவாரம் பித்தா பெரைசூடி, அப்பர் பாடிய முதல் தேவாரம் கூற்றாயினவா. இந்த கூற்றாயினவா என்னும் அந்த தேவார பதிகத்தை இத்தலத்திலே பாடியவுடன் பல ஆண்டுகளாக அவரை விட்டு நீங்காத சூலை நோய் என்னும் வயிற்று வலி நீங்கி அவர் குணமடைந்தார். சைவ அன்பர்கள் அருளாளர்களிடம் போய் உடல்நலம் சரியில்லை, எனக்கு ஏதோ தீராத ஒரு நோய் ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது, அதற்கு என்ன செய்ய வேண்டும், ஏதாவது பரிகாரம் சொல்லுங்களேன், மருந்து கொடுங்களேன் என்று கேட்டால் கூற்றாயினவா தேவாரத்தை பாடு, வியாதி சரியாகிவிடும் என்று சொல்வார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு பதிகம், அற்புத பதிகம் அது. அந்த கூற்றாயினவார் என்னும் தேவாரத்தை முதல் தேவாரம் அப்பர் பாடியது இங்குதான். அப்பர் பெருமான் 28 திருத்தலங்களிலே தனியாக தேவார பாடல் பாடியிருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் 111 தலங்களை பாடியிருக்கிறார். சுந்தரர் 25 தலங்களிலே பாடியிருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் 111, அப்பர் 28, சுந்தரர் 25. இம்மூவரும் சேர்ந்து பாடிய தலங்கள் 44. அந்த 44லே இதுவும் ஒன்று. அப்பர் 16 பதிகங்கள் இத்தலத்திற்கு பாடியிருக்கிறார். ஞானசம்பந்தர் ஒரு பதிகமும் சுந்தரர் ஒரு பதிகமும் பாடிய தலம் திருவதிகை வீரட்டானம். தற்சமயம் பன்ருட்டி என்று அழைக்கப்படுகின்ற அப்பகுதியிலே இருக்கின்ற மிக பழமையான முக்கியமான சிவன் கோயில்களிலே ஒன்று திருவதிகை வீரட்டானம். ஈஸ்வரனுக்கு இங்கே நக்கன் என்று ஒரு பெயர் உண்டு. அதிலிருந்து தான் நக்கீரன் என்னும் பெயர் வந்தது. சங்கப்புலவர்களில் ஒருவரான நக்கீரர் ஈஸ்வரனுடைய திருநாமத்தை தான் நக்கீரன் என்று வைத்துக் கொண்டார். நக்கீரன் என்பது சிவனுடைய பெயர். அந்த பெயர் உள்ள தலம் இந்த திருவதிகை. சம்பந்தரும் அப்பரும் சேர்ந்து பாடிய தலங்கள் 52. சம்பந்தரும் சுந்தரரும் மட்டும் பாடிய தலங்கள் 13. அப்பரும் சுந்தரரும் பாடிய தலங்கள் 2. தேவார பாடல் பாடப்பட்ட தலங்கள் மொத்தம் 276. அதிலே மிக முக்கியமான தலங்கள் என்று சிலவற்றை சொல்லலாம். அந்த வரிசையிலே திருவதிகை மிக மிக முக்கியமான ஒரு தலம். திருவதிகை வீரட்டானம் பற்றிய மேலும் பல தகவல்களை வரவிருக்கும் நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். அப்பர் பெருமான் வாழ்க்கையிலே நிகழ்ந்த அற்புதங்கள் பலவற்றை எல்லாம் பார்க்கவிருக்கிறோம். நாளை நிகழ்ச்சியிலே இதன் தொடர்ச்சியை பார்ப்போம். உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி, உன் புகழ் பாடும் பணியமக்கே அருள் ஈஸ்வரி. புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி, உன் புகழ் பாடும் பணியமக்கே அருள் ஈஸ்வரி. மதி கூட்டி விதி மாற்றும் குரு ரூபிணி, மதி கூட்டி விதி மாற்றும் குரு ரூபிணி. நல் நெறி காட்டி ஒளியேற்றும் மனபோதினி, நல் நெறி காட்டி ஒளியேற்றும் மனபோதினி. குரு ரூபிணி மனபோதினி, மனபோதினி குரு ரூபிணி. புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி, உன் புகழ் பாடும் பணியமக்கே அருள் ஈஸ்வரி. சோதனை துயர் எரித்து சுகமழையாக்குவாய், சோம்பலின் சுடல் அகற்றி சுடரொளி வீசுவாய். சோதனை துயர் எரித்து சுகமழையாக்குவாய், சோம்பலின் சுடல் அகற்றி சுடரொளி வீசுவாய். பிறவி பயன் உணர்த்தி பிணிகளை நீக்குவாய், பிறவி பயன் உணர்த்தி பிணிகளை நீக்குவாய். பேரின்ப வழி அமைத்து ஞான விழி காட்டுவாய், பேரின்ப
ஞான விழி காட்டுவாய். புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி, உன் புகழ் பாடும் பணியமக்கே அருள் ஈஸ்வரி. சதாசிவ பிரம்மேந்திர சாஸ்வத பொருள்நீ, சாந்தானந்த சத்குருவின் சாதனை அருள்நீ. சதாசிவ பிரம்மேந்திர சாஸ்வத பொருள்நீ, சாந்தானந்த சத்குருவின் சாதனை அருள்நீ. ஸ்வயம் பிரகாஷ ஜீவஜோதியின் ஏழில் நீ, ஸ்வயம் பிரகாஷ ஜீவஜோதியின் ஏழில் நீ. ஓங்காரானந்த ஹ்ரீங்கார குரல் நீ, ஓங்காரானந்த ஹ்ரீங்கார குரல் நீ. புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி, உன் புகழ் பாடும் பணியமக்கே அருள் ஈஸ்வரி. புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி, உன் புகழ் பாடும் பணியமக்கே அருள் ஈஸ்வரி. மதி கூட்டி விதி மாற்றும் குரு ரூபிணி, மதி கூட்டி விதி மாற்றும் குரு ரூபிணி. நல் நெறி காட்டி ஒளியேற்றும் மனபோதினி, நல் நெறி காட்டி ஒளியேற்றும் மனபோதினி. குரு ரூபிணி மனபோதினி, மனபோதினி குரு ரூபிணி. ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீட பூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அரசாங்க செயல்களிலே வெற்றி பெறுவதற்கான பாடலை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவியினுடைய இன்னருளினாலே நமக்கு எல்லா காரியங்களும் சித்திக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். தேவியினுடைய பேரழகு இந்த உலகத்திலே யாருனாலும் வர்ணிக்க இயலாது. தேவியினுடைய அழகை பற்றி புலவர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். என்றைக்குமாக மிக அழகான தேவியினுடைய பேரழகு. அழகு என்று சொன்னால் புறத்திலும் மட்டுமில்லை, அவள் மனத்திலும் அழகானவள். அதுதான் அழகிற்குரிய அருமையான அடையாளம். அழகு அகத்திலே இருந்தால் புறம் நிச்சயமாக அழகாக இருக்கும். யார் மனம் கருணை நிரம்பி இருக்கிறதோ அவர்கள் முகம் அழகாக இருக்கும். யார் மனம் தூய்மையாக இருக்கிறதோ அவர்கள் முகம் அழகாக இருக்கும். யார் மனத்திலே பொறாமை இல்லையோ அவர்கள் முகம் அழகாக இருக்கும். யார் மனத்திலே வஞ்சனை இல்லையோ அவர்கள் முகம் அழகாக இருக்கும். அப்படி அழகு என்பது புறத்திலே மட்டுமில்லை, அகத்திலே இருக்கிறது. ஆகையினாலே தான் தமிழிலே அழகாக சொல்லுவார்கள், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள். அகம் அழகாக இருக்கிறது தேவிக்கு. எல்லோருக்கும் உணவளிக்கக்கூடிய அன்னபூரணியாக தேவி இருக்கிறாள். அந்த கருணை, அந்த ஈரம், அந்த இரக்கம், அந்த பெருந்தன்மை தேவிக்கு இருப்பதனாலே மெல்லிய நுண்ணிடை மின்னணையாளை விரிசடையோன் புல்லிய மென்முனை பொன்னணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவர்க்கு பல்லியம் ஆர்த்தழ வெண்பகடூரும் பலந்தருமே. நாம் அடியாருக்குத்தான் இதுகாரும் இதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டே வந்தோம். யார் அவர்களை வழிபாடு பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும், பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே என்று பார்க்கிறோம். யார் அடியார்களோ, யார் தேவியை வழிபாடு பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கிறோம். இந்த பாடலிலே இன்னொரு அதிசயமான செய்தி அபிராமி பற்றி சொல்லுகிறார். யார் அந்த அடியார்களை வழிபாடு பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். மெல்லிய நுண்ணிடை மின்னணையாளை விரிசடையோன் பொல்லிய மென்முலை பொன்னணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவர்க்கு. யார் மறை சொல்லிய வண்ணம், வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு என்று சொல்லுவார் ஒரு பாடலிலே. வேதம் என்ன வழிபாட்டை சொல்லி இருக்கிறது, வேதம் என்ன வழிபாடு மிக சிறப்பாக சொல்லி இருக்கிறது. இந்த உலகத்திலே அன்பினாலே தேவியை யார் வழிபாடு செய்கிறார்களோ,
வேதம் சொல்லுகிற வழி என்ன வழி? தேவியை வழிபாடு செய்கிற பொழுது அவள் இந்த சிலையிலே உயிரோட்டமாக இருக்கிறாள். அவள் இந்த சிலையிலே வெறும் கருங்கல் அல்ல, அவள் இந்த சிலையிலே வீற்றிருக்கிறாள், உயிரோடு இருக்கிறாள் என்று யார் மிக விருப்பத்தோடு அந்த சிலையை வழிபாடு பண்ணுகிறார்களோ, ஆராதனை பண்ணுகிறார்களோ, வேதம் சொன்ன மார்க்கத்திலே எல்லா வகையான சடங்குகளையும் செய்கிறார்களோ, அவர்கள் மனப்பூர்வமாக செய்யக்கூடிய வழிபாடு. அபிஷேகம் செய்தால் மடமடவென்று தண்ணீரை ஊற்றக்கூடாது. ஒரு குழந்தைக்கு நாம் எப்படி நீராட்டுவோமோ அதுபோல மூச்சு முட்டிவிடும் என்ற சிந்தனையிலே அபிஷேகம் பண்ண வேண்டும். மழைக்காலமானால் தேவிக்கு சற்று கெட்டியான ஆடையை உடுத்த வேண்டும். வெயில் காலமானால் கொஞ்சம் பருத்தி ஆடைகளை உடுத்த வேண்டும். அப்படி தேவிக்கு வியர்க்கும் என்று நினைக்க வேண்டும். தேவியினுடைய மேலே சார்த்தக்கூடிய மாலைகள் மிகுந்த அழுத்தமுடையதாக இருக்கக்கூடாது, மெல்லியதாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். தேவிக்கு படைக்கக்கூடிய நிவேதன பொருள்கள் ரொம்பவும் ஆறிப்போய் விடக்கூடாது, ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. சூடாக இருந்தால் நாக்கு சுடும் என்று நினைக்க வேண்டும், ஆறிப்போனால் சாப்பிட முடியாது என்று நினைக்க வேண்டும். அப்படி எதை செய்தாலும் உயிருள்ளவர்களுக்கு உயிரோட்டமாக இருக்கக்கூடிய என் தேவி இருக்கிறாள் என்று யார் கவலையோடும், யார் கருணையோடும், யார் இரக்கத்தோடும், யார் பேரன்போடும் ஒரு தாய்க்கு குழந்தை செய்வதைப் போல பார்த்து பார்த்து, ஒரு குழந்தைக்கு தாய் செய்வதைப் போல பார்த்து பார்த்து செய்கிறார்களோ அவர்கள்தான் வேதஞ்சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்படி வழிபாடு பண்ணுபவர்களுடைய திருவடியை யார் பணிகிறார்களோ, அவர்களுக்கு யார் உதவுகிறார்களோ, அவர்களுக்கு யார் சேவை செய்கிறார்களோ அவர்கள் இந்திரனுக்கு ஒப்பாக வாழ்வார் என்று சொல்லுகிறார். மிக அழகாக திருச்சுழியல் தேவாரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கிறோம். இந்த இடம் தெளிவான இடம் என்பதனாலே மீண்டும் சொல்லுகிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரம் திருச்சுழியல், பகவான் ரமணர் பிறந்த அருமையான திரு அவதார தலம். அந்த திருச்சுழியல் தேவாரத்திலே சொல்லுவார், கவ்வைக்கடல் கதறிக்கொணர் முத்தங்கரை கேற்ற கொவ்வைத்துவர் வாயால் குடைந்து ஆடும் திருச்சுழியல் தெய்வத்தினை வழிபாடு செய்து எழுவார் அடி தொழுவார் அவ்வத்திசைக்கு அரசாகுவர் அலராள் பிரியாளே என்று சொல்லுவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தெய்வத்தினை வழிபாடு செய்து எழுவார் அடி தொழுவார். யார் தெய்வத்தினை வழிபாடு செய்கிறார்களோ, அவர்களுடைய திருவடியை யார் தொழுகிறார்களோ, யார் அவர்களுக்கு சேவை செய்கிறார்களோ, யார் அவர்களுக்கு அன்பு செய்கிறார்களோ, யார் அவர்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அந்தந்த திசையிலே ராஜாக்கள் போல இருப்பார்கள். மகாலட்சுமி அவர்களை விட்டு பிரிய மாட்டாள் என்று சொல்லுகிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம். இங்கே என்ன சொல்லுகிறார்? பல்லியம் ஆர்த்தழ வெண்பகடூரும் பதந்தருமே. பல்வேறு வாத்தியங்கள் ஒலிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய தன்மையுள்ள பதவியை தேவி தருவாள். அந்த வகையான தன்மையை யாருக்கு கொடுக்கிறாள்? மெல்லிய நுண்ணிடை மின்னனையாளை விரிசடையோன் புல்லிய மென்முலை பொன்னனையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவர்க்கு. அந்த அடியாரை யார் தொழுகிறார்களோ, அந்த அடியார் யாரை தொழுகிறாள்? தேவியை தொழுகிறார். எப்படி தொழுகிறார்? வேதம் சொன்ன வழியிலே தொழுகிறார். எப்படி தொழுகிறார்? அன்பாலே தொழுகிறாள். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அருகிலாதார். அன்பே சிவமாவது ஆவரும் அருகிலார். அன்பே சிவமாவது ஆவரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று சொல்லுவார் திருமூலர். தவம் செய்ய வேண்டும் என்று சொன்னவுடனே பாரதி சொல்லுவான், செய்க தவம் செய்க தவம் செய்க தவம், நன்னெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். உலகில் அன்பில் சிறந்த தவமில்லை, அன்புடையோர் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்று சொல்லுவான். அப்படி வழிபாடு எதன் பொருட்டு, எதன் அடிப்படையிலே அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அன்பினாலே அமைந்திருக்கிறது. அந்த அன்பினாலே அமைந்ததனாலே தான் 6 நாட்களிலே கண்ணப்பனுக்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்தது. திண்ணப்பன் கண்ணப்பனான வரலாற்றை பார்க்கிற பொழுது வேறு யாருக்கும் 63 கிடைக்காத பேரு 6 நாட்களிலே இறைவனுடைய திருவுருளை கண்ணப்பனாலே மட்டும்தான் பெற முடிந்தது. அவன் வாயிலே இருந்து கொப்பளித்த அந்த எச்சில் நீர் சுவாமிக்கு கங்காஜலம் ஆகியது. அவன் குடுமியிலே சொருகி இருந்த மலர் எம்பெருமானுக்கு அற்புதமான கொன்றை மலராக மாறி போனது. அவன் வாயினாலே எச்சில் படுத்தி கடித்து சுவைத்து பார்த்த மாமிசம் எம்பெருமானுக்கு அமுதம் போல இருந்தது. அவன் காலிலே பட்டு தேய்ந்த பழம் செருப்பு எம்பெருமானுடைய புருவ நெத்தியை அலங்கரித்தது என்று சொன்னால் பக்தியினாலே தான் இது விளைந்தது என்று மிக அழகாக சொல்லுவார் ஆதிசங்கரர் சிவானந்த லஹரியிலே. மார்காவர்தித பாதுகே பசுபதே ரங்கஸ்ய கூர்ச்சாயதே கண்டுஷாம்பு நிசேஷணம் புரரிபூர் திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பட்சித மாம்ச சேஷ கபலம் நவ்யோபஹாராயதே பக்தி கிம் நகரோதி வனச்சரோ பக்தாவதம் சாயதே என்று சொல்லுவார்.
கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி என்று சொல்லுவார் மணிவாசக பெருந்தகை. அப்படி யார் வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டாக இருந்து அடியார்களுக்கு தொண்டு செய்கிறார்களோ அவர்களுக்கு பல்லியமாத்தழ வெண்பகடூரும் பதந்தருமே என்று சொல்லுவார்கள். ஆகையினாலே ஆண்டவன் வழிபாட்டை விட அடியார் வழிபாடு செய்வது என்பது மிக அவசியமானது என்பதனாலே நாம் அடியாரை தொழுவோம். அடியார்க்கு அடியார் எப்பொழுதும் மேலே போவார் என்பது போலே அடியவர்களுக்கு அடியவர்களாக இருந்து தொண்டு செய்து அம்பிகை பேரருளாலே சகல நலன்களையும் பெறுவோம். நன்றி, வணக்கம். ஓம் எனும் பொருளே வேல் முருகா, உயிரின் உயிரே வேல் முருகா. ஓம் குருநாதா வேல் முருகா, உணர்வே ஒளியே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. கன்னித்தமிழே வேல் முருகா, கார்த்திகை ஒளியே வேல் முருகா. அன்பின் பொழிவே வேல் முருகா, அகில சுழலே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. சரவணபவனே வேல் முருகா, ஷண்முக கனியே வேல் முருகா. அரசிவசுதனே வேல் முருகா, ஐவேல் அரசே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. பன்னிரு கரனே வேல் முருகா, பச்சை மயிலோய் வேல் முருகா. தென்னவனே சுடர்வேல் முருகா, திருப்போர் இறையே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. யோகானந்தனே வேல் முருகா, யுவநாயகனே வேல் முருகா. ஏகானந்தனே வேல் முருகா, சிவதேசிகனே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. சுரபூபதியே வேல் முருகா, சுந்தர ரூபா வேல் முருகா. சிரகிரி வேலா வேல் முருகா, செங்கோட்டரசே வேல் முருகா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம். அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். இப்போ சொல்ல போகிற ஒரு மந்திரம் எல்லாருக்குமே பொதுவாக பலன் தரக்கூடியது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு நல்ல காரியம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம சகுனம் பார்ப்போம். இந்த மாதிரி சகுனங்கள் பார்க்குறதுக்கும் ஒரு தெய்வ அருள் வேணும். இந்த மாதிரி நல்லது கெட்டதை எடுத்து சொல்ல சகுனம் பார்க்கவும் ஒரு தெய்வ அருள் வேணும். இந்த சகுனம்ன்றதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். பிரசன்னம், ஆருடம், சகுனம், நிமித்தம், இப்படி சொல்லிட்டே போகலாம். சகுனம்னா பொதுவாக பட்சிகளை கொண்டு சொல்வா, இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் வழக்கத்தில் சகுனம்னு சொல்கிறோம். சாதாரணமாக நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்காக போகிறீங்க, தூறல் போட்டால் அதுக்கு ஒரு பலன் உண்டு, இடி இடித்தா அதுக்கு ஒரு பலன் உண்டு, தும்மல் சத்தம் கேட்டால் அதுக்கு ஒரு பலன் உண்டு, அழுகுரல் கேட்டால் அதுக்கு ஒரு பலன் உண்டு, ஜெயம் ஜெயம் அப்படின்ற சத்தம் கேட்டால் அதுக்கு ஒரு பலன் உண்டு. சில பேர் சொல்லுவாள் அந்த காலத்தில் ஜெய விஜயி பவான்வா. ஆனால் இப்போ நமக்கு அந்த மாதிரினா ஜெயம்ன்ற வார்த்தையை கேட்டால் உண்டு, இல்லை வெற்றி அப்படின்ற வார்த்தையை கேட்டால் உண்டு. அது நீங்கள் இப்படி கேட்குமான்னு நான் கட்டாயம் கேட்கும். ஒரு வாட்டி நண்பர் இப்படி கூட கேட்குமான்னார். அப்போ டிவியில் ஏதோ ஒரு தொடர், ஆன்மீக தொடர், அதில் ஜெய விஜயி பவான்ற சத்தம் கேட்டது. நானும் எனக்கு வேண்டியவரும் புறப்படும் பொழுது அப்போ தொலைக்காட்சியில் கேட்டது என்றால் சப்தம் மனுஷா சொன்னாலும் தொலைக்காட்சியில் சொன்னாலும் எடுத்துக்கலாம். அது மாதிரி நிறைய சொல்லலாம். சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கும். ஒருத்தர் பிள்ளையார் கோயில் கட்ட முடியலன்னு சொல்லியிருந்தார். என்னை கூப்பிட்டு அந்த கோயில் ஏன் கட்ட முடியலன்னு தெரியல, நீங்கள் பார்க்கணுன்னா நாங்கள் ஒரு 4-5 பேர் வந்திருந்தால் நாங்கள் இறங்கினோம்.
அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா யானையை வந்து எதிர பார்த்தோம். சாதாரணமாக யானையை பார்க்குறதுன்றது நமக்கு அபூர்வமான விஷயம். அப்போ நான் சொன்ன வார்த்தை, அவருக்கு சொன்ன வார்த்தை, இது ரொம்ப காலத்துக்கு முன்னே நடந்தது. அப்போ நான் அவருக்கு சொன்ன வார்த்தை, நம்ம அந்த கோயில்கிட்ட அந்த இடத்த போய் பார்க்கவே வேண்டாம், கட்டாயம் வந்து நம்ம கோயில் கட்ட முடியும். ஏன்னா விநாயகர் பெருமானே நமக்கு எதிர வந்துட்டால் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு. ஏன்னா சில சகுனங்கள் வந்து வித்தியாசமாக பலன் தரக்கூடியது. இப்போ கனவுல வந்து குரங்கை பார்க்கறது கூடாதுன்னு சொல்லுவான், கனவுல வந்து குரங்கு தரிசனம் கூடாதுன்னு. ஆனால் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் விஷயமாக பேசுகிறதுக்காக கிளம்புறோம். ஆனால் அந்த நேரத்தில் நிஜத்தில் குரங்கு வந்தது. இப்போ இந்த இடத்துல வித்தியாசப்படுறது பார்க்கணும். ஆனால் அனுமார் கோயில் கட்டுற விஷயமாக புறப்படும்போது குரங்கை நம்ம தரிசனம் பண்ணோம். அது வந்து வெற்றிகரமாக முடிஞ்சுது. அந்த அவளுக்கு அந்த வந்து கோயில் கட்டுற திருப்பணி மிக மிக வெற்றிகரமாக சந்தோஷமாக முடிஞ்சுது. அதே மாதிரி இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியக்கூடிய சில விஷயங்களை வச்சு சொல்கிறது, காதில் கேட்கக்கூடிய ஒலிகளை வைத்து சொல்கிறது, அது மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி நிமித்தத்தில் இன்னொரு வகை, அதாவது முரசு ஒலிக்கிறது, மோள சத்தம் கேட்கறது, வாத்திய சத்தம் கேட்கறது, இதெல்லாம் வந்து ஒரு அபூர்வமான வெற்றியை குறிக்கக்கூடியதாக நம்ம எடுத்துக்கலாம். அழுகுரல் கேட்குறத நம்ம வெற்றியாக எடுத்துக்க முடியாது. இடி இடிக்கிறது, அழுகுரல் கேட்கறது, சிலதை வந்து நாம் வெற்றியாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் சில விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இறந்தவர்கள் வந்து எதிர்படலாம், ஆனால் பின்னால் போகக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஒரு பிரயாணம்னு போகும்பொழுது இதெல்லாம் சிலது வித்தியாசமாக இருக்கும். ஆனால் பெரியவர்களோட சூழ்நிலை ஒரு ரகசியம் இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும், பொருள் இருக்கும். அதனால் நம்ம எதையுமே மேலோட்டமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால் பிரயாணம் போகும்போது பார்த்தா பால் சொம்பு வரும், உங்களுக்கு வந்து தேன் குடம் வரும். இன்னொரு விஷயம் பார்த்தா கல் குடம் வர்றது கூட நல்லதுன்னு எழுதியிருக்கா. கல் பானை வர்றதுனால, இப்போ கல் பானை கிடையாதுன்னு நினச்சிக்கோங்க, சொல்கிறோம், அந்த காலத்தில் சொல்கிறான். அதேமாரி சில விஷயங்கள் பார்த்தா நமக்கு வந்து தப்புன்னு நினைப்போம், ஆனால் சில விஷயங்கள் சகுனங்களில் வந்து சரின்னு சொல்லுவாள். அதனால் எதுக்கு சொல்ல வரோன்னா, இந்த மாதிரி சகுனங்கள் மூலமாக இப்போ சொல்ல போகிற இந்த தெய்வம் நம்மோட வழிகாட்டும் சொல்லலாம், இருந்து வழிகாட்டும். இப்போ சொல்ல போகிற இந்த தெய்வம் வழிகாட்டுன்னுவான். இந்த ஜபத்தை தொடர்ந்து பண்ணால் சின்ன குழந்தை உருவில் நம்மோட பேசும்னு சொல்லுவாள். பெண் ரூபத்தில், குழந்தை ரூபத்தில், சொப்பனத்தில் வரும்னு சொல்லுவாள். 3 காலங்களும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலை இந்த மந்திரம் கொடுக்கும். 3 காலமும் சொல்லக்கூடிய, அறியக்கூடிய ஆற்றல் கொடுக்கும். சாதாரணமாக ஜோதிடம் கற்கக்கூடியவர்களுக்கு இது பலன் தரும்னு சொல்லலாம். ஜோதிடம் அந்த வாஸ்து சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறவங்களுக்கு இது பலன் தரக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே இந்த ஜபம் செய்தால் சகுன ரூபத்தில் நமக்கு அப்பப்போ காட்டிக்கிட்டே இருக்கும். சகுன ரூபத்தில் சில செயல்களை காட்டும். நாம் போகும்பொழுது நீங்கள் வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம், இல்லது போகாதுன்னு சொல்லலாம், நல்லதையும் கெட்டதையும் எடுத்து சொல்லும். இப்போ தொலைக்காட்சியில் தெரியுது, எழுதிக்கோங்க. ஓம் ஹ்ரீம் நமோ பகவதி பத்மாவதி திரிகால வர்த்தமானம். மறுபடியும் சொல்ல பாருங்கள். ஓம் ஹ்ரீம் நமோ பகவதி பத்மாவதி திரிகால வர்த்தமானம். திரிகால வர்த்தமானம் சாதய. சாதய, இங்கே சாதய சாதயன்றது 2 வாட்டி. சாதய சாதய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 21 நாட்கள் 108 உருவீதம் ஜபிக்கலாம். பௌர்ணமி அல்லது திங்கட்கிழமை கூட ஆரம்பித்து ஜபம் பண்ணலாம். வாசனை பூக்களால் அர்ச்சிக்கலாம். எந்திர வடிவாகவோ எந்திரம் இல்லாமல் பூஜிக்கலாம். இதே எந்த மந்திரத்தை இன்னொரு விதம் இருக்குது. அது மாதிரி சொல்லும்போது கண்ணுக்கு தெரியாத பொருளை கையில் கொண்டு வந்து கொடுக்கும்னு சொல்லுவாள். அது இன்னொரு பின்னால் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த மந்திரம் வந்து 3 காலங்கள் அறிய, அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலங்களையும் அறியவும் சகுனம் மூலம் நல்லதை கெட்டதை எடுத்து சொல்லவும் உதவக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த பத்மாவதி யட்சினி மந்திரம். இதே பத்மாவதி யட்சினி இன்னொரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரங்கள் வந்து காணாமல் போன பொருளை கண்டுபிடிக்க, கொண்டு வந்து கொடுக்க, கண்ணுக்கு தெரியாத பொருளை நம்ம கையில் கொண்டு வந்து கொடுக்க, இப்படி எவ்வளோ விஷயம், அஞ்சனங்கள் சித்தி செய்ய, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இப்போ இந்த மந்திரம் வந்து இப்போ சொன்ன மாதிரி 3 காலங்களும் அறிய பலன் தரும். குழந்தை வடிவில் இந்த அம்பாள் கனவுல வருவான்னு சொல்லுவாள். இதை வந்து காதில் வந்து குரலியாகவும் சொல்லுவான்னு சொல்லுவாள். என்ன நடக்கிறது, நடந்துட்டுருக்குன்றதை குரலியாகவும் சொல்லுவான்னு சொல்லுவாள். இது ஒரு அற்புதமான மந்திரம். அதே நேரத்தில் அம்பாள் குழந்தை வடிவில் வர்றதுனால இது வந்து பயமில்லாத ஜபிக்கலாம். அற்புதமான மந்திரம், அற்புத ஒலிகள் கேட்கும். இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்தால் நம்ம சகுனங்கள் மூலம் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமாக கல்யாண விஷயம் பேச போகிறோம், வேலை விஷயமாக போகிறோம், சொந்த தொழில் துவங்க போகிறோம், வீடு கட்டுறதுக்கு போகிறோம்,
இப்படி பல காரியங்களுக்கு போகும்போது சகுன வடிவில் இந்த அம்பாள் நமக்கு நல்லதை எடுத்து சொல்லுவாள். ஆனால் தினமும் ஆஃபீஸ் போகிறோன்னா டெய்லி சகுனம் பார்க்கணுன்னு சொல்ல வரல. தேவைப்படும் பொழுது நமக்கு சகுனத்தை பார்ப்பது நல்லதுன்னு சொல்லலாம். அதன் மூலம் நம்ம நல்லதை பார்த்தா நம்ம தொடர்ந்து அதை செய்யலாம். கெடுதல் தெரியும்னா அதை தள்ளி போடலாம். அல்லது விநாயகர் பெருமானையும் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணி கெட்ட சகுனங்கள் பலிக்காமல் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம போகலாம். இது துர்சொப்பன நிவர்த்திக்கும் பலன் தரும். கெட்ட சகுனங்களுக்கும் இது காட்டி கொடுக்கறதுனால நம்ம கெடுதலான விஷயங்கள் விலகி நிற்க நமக்கு வழி கொடுக்கும். நாளைக்கு இன்னொரு அபூர்வமான மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா மங்களாணி பவந்து.